ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. ஸோ அதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2024 வருடங்க, திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், தை மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தை மாத பிறப்பு தினங்க. மேலும் தைப்பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல 4, 7 குடையவனும் 2, 9 குடையவனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். மேலும் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக சேர்ப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக உற்சாகமான கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது உடல் ஆரோக்கியம் காரணமாகவும் மேலும் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அற்புதமான உற்சாகமான ஒரு நாளுங்க. கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் மறைமுகமாக சில வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நீங்கள் நினைச்சு பார்க்காத சில சோர்ஸ்லேருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு இன்கம் வரும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நாளாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள், உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே உங்களால் இன்னைக்கு கொடுத்து முடிக்க முடியக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறதுங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்னைக்கு சரளமாக சுலபமாக நடைபெறும். எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் மற்றும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு சொசைட்டிலையும் சமுதாய பணிகளிலும் நல்ல சாதகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிடுங்க, அது ரொம்ப அவசியம். ஸோ நேரம் தவறி சாப்பிடாம நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியுங்க. சஞ்சலமான சில சிந்தனைகள் மட்டும் மனசுலேருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க. கையில் பெரிய பணத்தொகை புரளக்கூடிய வகையில் டிரான்சாக்ஷன், பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் இன்னைக்கு பண்ணுவீங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. கல்வியில் அதிக ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது. மனதில் இறை வழிபாடுகள், ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், ஒரு நிம்மதி கிடைக்குங்க. பூமி லாபம் ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் இப்பொழுது பூமி சம்பந்தமான இடம் அல்லது ஏதாவது அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்ததுதான் அது ரொம்ப நாளாக இருந்திருந்தா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் விரைவிலே நடக்குங்க. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மனதிற்கு கவலையை தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சின்ன சின்ன கடுகடுப்பு, ஏக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல உற்சாகமான சூழ்நிலை இருக்கும்போது அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் நீங்கள் வீட்டில் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இருந்தாலும் பண வரவுகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்துகிட்டே இருக்குங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே பேசும்போது கொஞ்சம் யோசித்து தாங்க பேசணும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி கலந்துரையாடி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்க. எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் யோசித்து நிதானித்து ஆலோசனை செய்வது உங்களுக்கு நல்லது. மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாங்க. அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் மனக்குறந்த காதல சில சிக்கலான விஷயங்களை, அவர் வாழ்வியில் நடக்கக்கூடிய சில சிக்கல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாருங்க. ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொந்த இஷ்டத்துக்கு நீங்கள் அதை கண்டுக்காமல் கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்படும். அதனால் உங்கள் மனக்குறந்த காதலருக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு
அதுக்கான தீர்வை நீங்கள் யோசித்து வைப்பது நல்லதுங்க. அவரை நீங்கள் சமாதானப்படுத்தி ஒரு மருந்தாக நீங்கள் இன்னைக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் விரைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஏன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களை செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்றைய தினம் வருமானங்கள் உங்கள் கைக்கு அவ்வப்போது கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம். காலையிலேயே அதிகாலையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான சர்ப்ரைஸான சில தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இன்றைய தினம் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு அதிகமான அன்பு தருவாங்க. ஒரு அன்பு தொல்லைன்னு கூட சொல்லலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அன்பு தொல்லை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு தேவையான சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த பொருட்களை புதிதாக வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க. இருந்தாலும் உங்களது மனதிற்கு பிடித்த உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. எனவே உங்கள் மனப்பிறந்த வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் அவருக்கு சொல்லாமலேயே புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு அது ஊதி பெருசாக்காம நீங்கள் சமாதானமாக போகிறது இன்னைக்கு நல்லதுங்க. இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாளுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நேரத்துக்கு டைமுக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நேரம் தவறி உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்குள்ள சில குறைபாடுகள் ஏற்படுத்தி தரலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இன்டைரக்டாக சில மறைமுகமான வருமானங்கள் உங்களுக்கு வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் மற்றவங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை உருவாக்கவும் உங்களது பேச்சுகள் நிதானமான பேச்சுகள் சாதகமாக அமையும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உருவாங்க. நல்ல நம்பிக்கை மேலோங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் மனம் விட்டு பேசி சம்பந்தப்பட்டவருடன் தெளிவான நல்ல முடிவு எடுக்க உகந்த ஒரு நாளுங்க. பிரச்சனைகள் அதன் மூலமாக தீர்ந்துவிடும். இன்றைய தினம் சின்ன சின்ன சஞ்சலமான சிந்தனைகள் மனதில் இருக்கும் பொழுது குழப்பங்கள் ஏற்படுங்க. அதை நீங்கள் நீக்கிக் கொள்ள தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே காத்திருப்பாங்க. குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதனால சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கவலையில் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.